பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணி ஆல் டைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போட வீடியோஸ்ங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க எடுக்கல போகலாம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். பானிபூரி. அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க பானிபூரி ரெடி பண்ணிக்கலாம். பானிபூரி இன்ஸ்டண்ட்டாக நான் வாங்கியிருக்கேன். வாங்கி நம்ம உடனே ஃப்ரை பண்ணி உடனே நம்ம பானிபூரியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது அதுக்காக நான் இந்த பேக்கெட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் பானிபூரியாகவே விற்கிது, அதையும் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணிக்கலாம். பானி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் புதினா எடுத்திருக்கேன், 1 கையளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் அரைச்சின தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த பானியில் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பானிபூரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பானிபூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இன்ஸ்டன்ட் பானிபூரியை தட்டில் மாற்றியாச்சு. இப்போ வாங்க இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னு ஸ்லோவில் வச்சுருங்க.
எடுத்துடலாம். இதை நல்லா பொரிஞ்சிருச்சு. பானிபூரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். பானிபூரி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண பானிபூரியை இந்த மாதிரி நடுவில் உடைச்சாச்சு. இப்போ முதல்ல உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சாச்சு. ஆனியன் இப்போ அப்படியே பானியில் முக்கிடலாம். பானிபூரியை ரெடி பண்ணியாச்சு. பிளேட் வச்சிடலாம்.